your favorite song? What is your favorite song? My favorite song is Karma song. Sing a few lines. Actually, I sing one line because I love that line. Okay, sing it. It's motivating not only me. I Yeah. hope so. It's My motivating favorite all song of them. Uh, I don't know how to sing, but I try to convey the lines of the. she sings really well. No, because she is my sister. That's why she appreciating me. I'm not. You know, my subscriber know about me. No, I'm not telling lies. No. You just listen her singing. Actually, you hearing my voice, you know very well. Okay, even though But I her try voice to, is being like this, but the real her inner voice is so cute and beauty. Okay, whatever it may. Sweet one. Listen her. You just listen. You sing. Okay. This is the line. Sorry. No, actually this line it's a life lesson. Yeah. And one more thing. தாத்தா வேற வழியில வந்துட்டாங்க. தாத்தா கண்டுபிடி திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் மனசுல. ஏன்னா நானே என் தங்கச்சியும் லாங் ஏகோ 2 பேரும் சேர்ந்து போகிறது. ஸோ அதனால எங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. தாத்தா மேலே விடலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டுபிடி திட்டிடாதீங்க. தாத்தாவே எதுவும் சொல்லலை அப்படின்னு பார்த்துக்கோங்க நாங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கோன்ட்டு. எனக்கு பிடிச்ச சாங் எப்பயுமே வந்து டிரைவ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சாங்னா இந்த ஊர்வசி சாங் தான் நான் அதிகமாக கேட்டுட்டே போவேன். ஸோ அந்த சாங் நான் பாட போகிறேன். ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசி, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை ஃபார்மசி. ஏன் இந்த லைன் பாருன்னா இப்போ நான் ஃபார்மசிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஹெல்த் சரியில்லையடி இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. பட் என்ன பண்ணுறது, அதுக்காக எப்பயுமே மூஞ்சி உடனேவா வச்சுட்டு இருக்க முடியும். அதனால எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓகே, அதுதான். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் எதுனா, ஆண்களில் ராமன் கிடையாது பெண்களுக்கு. ஐயோ இதை ஒரு லைன் வருது, நான் சொல்கிறேன் இருங்க. ஒரு கார் ஒன்று போகுது, அப்படியே சமாளிச்சிட்டேன். கண்ணகிக்கு சிலை தான் இங்குண்டு, சீதைக்கு சிலைகள் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது. ஆமாம், நீங்கள் புரட்சிகள் செய்யாமல் நம்ம எல்லாருக்கும் எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில இடங்களில் புரட்சி பண்ணி தான் ஆகணும். எல்லா இடங்களையும் அமைதியாக போயிட்டே இருந்தோன்னா நம்ம தலை மேலே ஏறி உட்காந்து நம்ம நங்குன்னு ஆட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசி தான் ஆகணும். இவ ஒரு வாயாடி, இவ ஒரு அடங்கு வாயி.